ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகமயூரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானுடைய கழுத்தில் ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பாம்புடைய பெயர் தான் நாகமயூரம். இந்த நாகமயூரம் பஞ்ச நாகங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சிவபெருமானுடைய கழுத்தை பாம்பு இறுக்கமா சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாகம் சிவபெருமானுடைய ஒரு இயற்கை அலங்காரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாகமயூரம் எதை குறிக்குது அப்படின்னா சிவபெருமானுடைய அருளையும் அதிசக்தியையும் குறிக்குது. முக்கியமா பயமின்மையை குறிக்குது. அதாவது பாம்பு அப்படின்னா படையும் நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் அந்த பாம்பையே தன்னோட கழுத்துல சுத்தி இருக்காரு அப்படின்னா அவரு இந்த உலகத்துல மட்டுமில்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாரு அப்படிங்கிறது தான். சிம்பிளா சொல்ல போனா இந்த நாகமயூரம் சிவபெருமானுடைய அதிசிறந்த ஆற்றலையும் சக்தியையும் குறிக்குது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.